ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேக்குதுங்களா? ஹலோ கைஸ். ஆடிபிளா இருக்கா? கேக்குது சார். ஓகே. ஸோ ஓகே, தேங்க்யூ. சரி, ஓகே. இது வரைக்கும் எல்லாரோட அட்டம்ஸ் மட்டும் சொல்லிடுறீங்களா? யார் யார் என்னென்ன எவ்வளோ அட்டம்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்றது கொஞ்சம் சொல்லிடுறீங்களா? கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து எப்படி கிளாஸ் எடுத்துகிட்டு போகலான்றது வந்து எனக்கு நான் ஒரு ஷெடியூல் வச்சுருக்கேன். அந்த ஷெடியூல்லேருந்து நீங்கள் நீங்கள் என்ன அட்டம்ஸில் இருக்கீங்க, யார் யார் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டர்ஸ், செகண்ட் அட்டம்ப்டர்ஸ், ரிப்பீட்டர்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேச முடியும்னா டைப் பண்ணிடுங்க. எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டர்ஸ்? தேர்ட் அட்டம் சார். ஓகே. எனி மெயின்ஸ் போன கேண்டிடேட்ஸ் யாராவது இருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி மெயின்ஸ் போன கேண்டிடேட்ஸ் யாராவது இருக்கீங்க? சார் நோ அட்டம். இதான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட். ஓகே. தமிழ்ச்செல்வன் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட். செகண்ட் அட்டம்ப்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் அட்டம் சார். ஓகே. டன். சரி, ஓகே. நம்ம ஒரு காமனாக எல்லா அட்டம்ப்ட்ஸ்க்கும் சேர்த்தே எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ இந்த கிளாஸோட மோட்டிவ் என்ன தெரியுமா? இந்த கிளாஸோட மோட்டிவ் வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கிறது யூபிஎஸ்சியில் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க, சும்மா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்க ப்ரிலிம்ஸ்ல எத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்கு? ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுலயே பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர்? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் சார். ஓ, ப்ரிலிம்ஸ் நிறைய பேர், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா? ஓகே. ஓகே, டன். சரி. இதுல ஒண்ணும் இல்ல. சரி, நான் சின்ன ஜென்ரலைஸ்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துட்றேன். ஒரு நிமிஷம். சரி, இப்போ யூஸ்வலா ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கு? லெட் மீ ஸ்டார்ட் ஃப்ரம் 2025. 2025ஓட 2026ஓட ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப்லேருந்து ஆரம்பிக்கலாம். 2026ஓட ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணுறாங்க அப்படின்னா 2025ஓட வந்துருச்சு, விச் இஸ் 92 ஆர் 93 அந்த ரேஞ்சில் இருக்கு. இப்போ 2026ஓட எஸ்டிமேட் எவ்வளோனா 73 டு 75 அப்படின்னு சொல்கிறாங்க. சப்ஜெக்ட் டு தட் யூ கிளியர்டு சிசாட்டை வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்கிறாங்க. 2024ஓட ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சுன்னா 88 இருந்துச்சு. 2023ஓட கட் ஆஃப் எவ்வளோ இருந்துச்சுன்னா அகைன் வந்து 78 77 இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம். 78 77 தான் இருந்துச்சு. சாரி, 75 தான் இருந்துச்சு. 75 தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் கட் ஆஃப். ஸோ இந்த கட் ஆஃப் நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட் வாங்கணும் அப்படின்றது நான் சும்மா ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனோட நான் ப்ரிலிம்ஸோட இன்ட்ரடக்ஷனோட போயிடுறேன். இந்த இந்த ரேஞ்சில் வந்து இருக்கிறதுலே ஹையஸ்ட் கட் ஆஃப் 2025 தான் வந்துச்சு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதோட ஹையஸ்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஓகே, இப்போ வந்து 2025ஓட ஹையஸ்ட் கட் ஆஃப் இந்த மார்க்குக்கு வரணும்னா நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்ட் வாங்கியிருந்துருக்கணும்? அரௌண்ட் 48 கொஸ்டின்ஸ் நெட் கரெக்ட் வாங்கினா போதும். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து 100 கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 63 கொஸ்டின்ஸ் கரெக்ட் வாங்கினா வந்து நீங்கள் இந்த நெட்டு வந்து 48 வர மாதிரி தான் அர்த்தம் இல்லையா? ஸோ நீங்கள் 100 கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 63 கொஸ்டின்ஸ் கரெக்ட் வாங்கினா போதும். இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் இதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மளும் வந்து அந்த எப்படிலாம் வந்து அந்த 63 கொஸ்டின்ஸ் அடையிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் நாங்கள் சீனியர் ஆஸ்பிரன்ஸ் நாங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா மேக்ஸிமம் பிஓக்யூலேயே வச்சுக்குவோம். மேஜராக போய் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறது, சப்ஜெக்ட்ஸ் மறுபடியும் புக்கை திரும்பி படிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. மேக்ஸிமம் நாங்கள் பண்ணுறது வந்து பிஓக்கு அனலைசிஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் ஒரு சப்ஜெக்டை ரெண்டு நாள் 2 days ஆர் 3 days. ஒரு ஹிஸ்ட்ரின்னு எடுத்தீங்கன்னா 2 நாள் இல்லை 3 நாள், பாலிட்டி ஒரு 3 நாள், எக்கனாமி ஒரு 3 நாள்,
சயின்ஸ் அண்ட் டெக் ஒரு கரண்ட் அஃபேர்ஸோட சேர்ந்து வரதுனால சயின்ஸ் அண்ட் டெக் ஒரு 5 நாள்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் வந்து ஒரு 2 நாள். இது ஒரு பிஒய்க்யூ வந்து ஒரு 3 மாசம், ஒரு 1.5 மாசம்னு வச்சுக்கலாம். 1.5 மாசம் பிஒய்க்யூ அண்ட் சிசாட். சிசாட் வந்து அகைன் திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணணும். பட் இதுவும் பிஒய்க்யூ தான். ஸோ 2013 இருந்து 2026 வரைக்கும் இருக்கிற சிசாட் கொஸ்டின் பேப்பர்ஸை மறுபடியும் சால்வ் பண்ணி வச்சுட்டு, ப்ளஸ் இது கூட சிடிஎஸ், யூபிஎஸ்சி தான் சிடிஎஸ் எக்ஸாமே நடத்துவாங்க. சிடிஎஸ் ப்ளஸ் சிஏபிஎஃப். இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக போட்டு பார்த்தீங்க, அதில் இருக்கிற ஆன்சர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்ற பட்சத்தில் அப்போவே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து இந்த 48 கொஸ்டின்ஸ் நீங்கள் வாங்கணும் இல்லையா, அதாவது 48 கொஸ்டின்ஸ் நெட் வாங்கணும் இல்லையா, இந்த 48 கொஸ்டின்ஸோட நெட்டில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 40 கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணிடலாம். ரைட். மீதி இருக்கிற இந்த 8 கொஸ்டின் இருக்கு இல்லையா, மீதி இருக்க இந்த 8 கொஸ்டின் தான் உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கும். அதை நீங்க கீப் ஆன் ப்ராக்டிஸ்ல வர்றது தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேஜ் கொண்டு போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம 100 கொஸ்டின்ஸும் போடுறோம்னு வச்சுக்கோம். நான் எவ்வளவு சொல்லியிருந்தேன், 63 கொஸ்டின்ஸ் கரெக்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 63 கொஸ்டின் 100ம் போடும்போது 63 கொஸ்டின் பிஒய்க்யூ அனலைசிஸ் பிளஸ் சப்ஜெக்ட் நாலேஜ், கொஞ்சம் சப்ஜெக்ட் நாலேஜ், சரி 1/3 சப்ஜெக்ட் நாலேஜ், 2/3 பிஒய்க்யூ அனலைசிஸ், ஜிஎஸ் பத்தி பேசுறேன், இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க இந்த 63க்கு கண்டிப்பா 55 பிளஸ் வாங்கிடுவீங்க. மீதி இருக்க இந்த 8 கொஸ்டின்ஸ் அப்படின்றது தான் இந்த ஒரு பெரிய நீங்க உள்ளேயா வெளியே வா அப்படின்ற ஒரு பெரிய சேலஞ்சில் வந்து உங்களை வந்து நிறுத்தும். இது ஒரு கான்செப்ட். இது வந்து ஜிஎஸ்க்கு மட்டும் வச்சுக்கலாம். ஜிஎஸ் இப்போ நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்காக சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்சம் சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்போ சிசாட்ல நீங்க வந்து 80 கொஸ்டின்ஸ் இருக்கா, இதுல நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. சிசாட் போடுறதுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் போடுவாங்க. சில பேர் 80 கொஸ்டின்ஸும் போடுவாங்க. சில பேர் உள்ள எடுக்கிற டெசிஷன்ஸ் இருக்கு. சில பேர் வந்து 34 கொஸ்டின்ஸ் மட்டும் போட்டு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. சில பேர் ரொம்ப இன்னும் நேரோவா வந்து 27 மட்டும் கொஸ்டின் போடுவாங்க. இப்போ என்ன மாதிரி ஆளுங்களா நான் என்ன பண்ணுவேன்னா, யூஸ்வலா 58 கொஸ்டின்ஸ் டார்கெட் வச்சுக்குவேன். 58லேருந்து 60 கொஸ்டின்ஸ் டார்கெட் வச்சுக்குவேன். இந்த கொஸ்டின்ஸ் போட்டால் தான் எனக்கு வந்து கிளியர் ஆகிறன்ற ஸ்கோர்ன்ற வரும் அப்படின்ற மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி சிசாட்டுக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. சிசாட்டோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதுவும் மேக்ஸிமமா பாருங்க. மேக்ஸிமம் எப்படி இருக்கணும்னா பிஒய்க்யூ அனலைசிஸ். ஸோ 1/3 ஆஃப் த டோட்டல் 2/3 ஆஃப் த டோட்டல் ப்ரிப்பரேஷன் வந்து பிஒய்க்யூ அனலைசிஸ்ல இருக்கணும். பிஒய்க்யூல கேட்ட எல்லா கொஸ்டினும் திரும்பி போட்டுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சப்ஜெக்டோட அந்த கான்செப்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பர்சன்டேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பர்சன்டேஜோட கான்செப்ட் கிளாரிட்டி நீங்க யூபிஎஸ்சியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 கொஸ்டின் பர்சன்டேஜ்ல கேட்டாங்கன்னா, இந்த 80 கொஸ்டினே நீங்க போட்டு பாத்தீங்கன்னா பர்சன்டேஜோட கான்செப்ட் கிளாரிட்டி வேற எதுவும் உங்களுக்கு நல்லா கொடுத்துரும்னு நினைக்கிறீங்க. இந்த 80 கொஸ்டின் போடுறதுக்கு உங்களுக்கு 6 நாள் தேவைப்படும். ஸோ இந்த சிசாட்டை மொத்தமா முடிக்கிறதுக்கு ஒரு 3 மாசம் தேவைப்படும். ரிவைஸ் பண்றதுக்கு ஒரு 1.5 மாசம் தேவைப்படும். ஸோ இப்போ இருந்து ஆரம்பிச்சு 3 மாசத்துல சிசாட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 1.5 மாசத்துல மறுபடியும் அந்த கொஸ்டினை போட்டதை 2 வாட்டி திரும்பி போட்டு பார்த்துட்டு கான்செப்ட் கிளாரிட்டியோட எக்ஸாமுக்கு ஜாலியா போகலாம். இது மேக்ஸுக்கு மட்டும். ஓகேவா? இப்போ நம்ம வருவோம். இப்போ வந்து இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷனுக்கு வருவோம். இப்போ இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன் எடுத்துட்டீங்கன்னா ஒரு வருஷத்துல இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன் 28ல இருந்து 25 கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகேவா? இப்போ இதுல சில நுவான்சஸ் இருக்கு. என்ன நுவான்சஸ்னா, இதுல 17ல இருந்து 20 கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். மீதி வந்து 4 கொஸ்டின் வந்து மாடரேட்டா இருக்கும். 3 கொஸ்டின் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். ஆனா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, யூபிஎஸ்சி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டிஃபிகல்ட் கொஸ்டினை ஃபர்ஸ்ட்லயே வச்சிருவாங்க. இல்லைன்னா நீங்க எங்க பார்த்தா ஈஸியா இருக்குமோ அங்க வச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டிஃபிகல்ட் கொஸ்டின் 3 கொஸ்டினை பார்த்துட்டு இதோட டிப்ரெஷன்ல நீங்க மத்த கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது இந்த ஈஸி கொஸ்டின்ல இருந்து 10 கொஸ்டின் காலி ஆயிடும். இதுதான் யூபிஎஸ்சி பண்ற பெரிய வில்லத்தனம். ஸோ அதனால தான் வந்து மேக்ஸிமம் அந்த சிசாட்ல நிறைய பேர் ஃபெயில் ஆகிறதுக்கான மெயின் காரணமே இதுதான். ஓகேவா? இது ப்ரிலிம்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு நீங்க ஜென்ரலா என்ன படிக்கணும் அப்படின்னா, பேசிக் என்சிஆர்டிஸ், அப்புறம் ஒரு சப்ஜெக்டோட ஒரு சப்ஜெக்ட்டுக்கு புக்ஸ், ஸ்டாண்டர்ட் புக்ஸ்னா ஒன்றுக்கு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நிறைய யூடியூப்ல வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த யூடியூப்ல வீடியோல என்னென்ன சொல்றாங்களோ அந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து யூஸ்வலா ப்ரிலிம்ஸோட ப்ரிப்பரேஷன் இருக்கும். சரி, இது மட்டும் பண்ணா என்ன பண்ணலாம்? ப்ரிலிம்ஸ்ல இருந்து மெயின்ஸ் போயிடலாம். 2 பேப்பர் தான். ஒரு நாளைக்கு காலையும் மார்னிங் சாயங்காலமும் முடிஞ்சிடும். மெயின்ஸ்ன்றது அந்த கதை கிடையாது. மெயின்ஸ்ன்றது மொத்தம் கிட்டத்தட்ட 9 பேப்பர். 9 பேப்பர்ல 7 பேப்பர் மெரிட். 7 மெரிட் இருக்குல்ல, 7 மெரிட்ல 1, அதாவது எஸ்ஏ, GS1, GS2, GS3, GS4, இது இல்லாம ஆப்ஷனல்ஸ்ல 2 பேப்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 5 பேப்பர் இருக்குல்ல, இந்த 5 பேப்பர் 3 நாள் நடக்கும். ஸோ நீங்க வந்து மெயின்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் லைக் யூ ஆர் நீங்க வந்து படிச்சுட்டேன் அப்படி போய் எழுதிட்டு வந்துடுறேன் அப்படின்னு முடியவே முடியாது. ஒரு கொஸ்டின் கூட அந்த மாதிரி எழுத முடியாது. நான் படிச்சிருக்கேன், நான் போய் இந்த கொஸ்டின் எழுதிட்டு வந்துடுறேன் அப்படின்னு எழுத முடியாது. உங்களோட நீங்க படிச்சு வச்சிருக்கிறதும் மெமரியில இருக்கிறதும்
உங்க ஹேண்டும் ஒரே டைம்ல கோஆப்ரேட் ஆனாதான் நீங்க அட்லீஸ்ட் அந்த பேப்பரை முடிக்க முடியும். ஓகேவா? இப்போ ஃபார்மேட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். மெயின்ஸோட ஃபார்மேட் எப்படின்னா ரெண்டு விதமா கேட்குறாங்க. ஒன்று 10 10 மார்க்கு, ரெண்டாவது 10 15 மார்க். இது ஜிஎஸ்ல ஜிஎஸ் 1 2 3 4. எஸ்ஏ பார்த்தீங்கன்னா எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் 2 எஸ்ஏ எழுதணும். சரியா? சரி, இப்போ இந்த மார்க் அனலைசிஸ்க்கு வருவோம். எவ்வளோ பேர் இந்த டாப்பர்ஸ்லாம் எவ்வளோ மார்க் வாங்குறாங்க அப்படின்ற ஒரு அனலைசிஸ்க்கு வருவோம். இப்போ டாப்பர் வச்சுக்கலாம். டாப்பர் இப்போ நீங்கள் டாப்பர் ஆகணும். இப்போ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் கிட்டத்தட்ட கட் ஆஃப் மார்க் இப்போ 75. இந்த வருஷம் 73லேருந்து 75ன்னு சொன்னல. நீங்கள் 76 மார்க் எடுத்துட்டீங்கன்னா, அதாவது 35 + 8 ஓகே 38 மார்க். 38 மார்க் எடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் 38 கொஸ்டின் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷத்துல 2026ல 38 கொஸ்டின் நீங்க இந்த இதுல வந்து நெட் கரெக்டா போட்டீங்க. 100ல வெறும் 38 போட்டு இது 38மே கரெக்ட் அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம், மெயின்ஸ் போயிடலாம். சப்ஜெக்ட் டு நீங்க சிசாட் கிளியர் பண்ற பட்சம் சிசாட் ஒன்றும் கிடையாது, 66.66 மார்க் வாங்கினா போதும், நீங்க மெயின்ஸ் போயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. மெயின்ஸ்ல எப்படி இருக்கும்னா, மெயின்ஸ் தான் மெயின் வில்லனே. ஏன்னா இந்த ப்ரிலிம்ஸ் எத்தனை பேர் கிளியர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 14,500 பேர் வருஷத்துக்கு கிளியர் பண்றாங்க. ஒரு வருஷத்துக்கு 14,500 பேர் கிளியர் பண்றாங்க. 10 லட்சம் பேர் எழுதுறதுல 10 lakhs அப்படின்னு வச்சுக்கோங்க. 10 lakhs எழுதுறதுல 14,500 தான் கிளியர் பண்றாங்க. 1:14.5 ரேஷியோல கிளியர் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். இது 1, இது வந்து 14.5 அப்படின்ற ரேஷியோல கிளியர் பண்றாங்க. இப்போ இதுல இருந்து எத்தனை பேர் வந்து இன்டர்வியூ கன்வெர்ட் ஆகிறாங்கன்னு வச்சுக்கலாமா? இன்டர்வியூ எத்தனை பேர் கன்வெர்ட் ஆகுறாங்கன்னா 2,800 பேர் தான் கன்வெர்ட் ஆகுறாங்க. 2,800 பேர் தான். சரி, இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் நேரோ டவுன் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் நேரோ டவுன் பண்ணனா தமிழ்நாடு நம்ம எல்லாரும் தமிழ்நாடுல இருந்து இருக்கிறதுனால தமிழ்நாடுன்ற ஸ்பெசிபிக் போலாம். தமிழ்நாடுல எத்தனை பேர் வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றாங்கன்னு சொல்லுங்க. இந்த 14,600 பேர்ல 650 பேர் தான் வருஷம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்றாங்க. இந்த ரேஷியோ +or-30 இந்த ரேஷியோ தான் தமிழ்நாட்டில் கிளியர் பண்றாங்க. ஏன்னா நான் முதல்வன்ல வந்து 25,000 கொடுக்குறாங்க இல்லையா, அதனால எல்லாருக்கும் தெரியும் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் கிளியர் பண்றாங்க. கிட்டத்தட்ட 650ல இருந்து 680 இல்லைன்னா 620 இந்த ரேஞ்ச் தான் வந்து கிளியர் பண்றாங்க. சரி, நீங்க இதை கிளியர் பண்ணிட்டாலே, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டாலே கிட்டத்தட்ட 25,000 இதுல வாங்கிடலாம். ஓகேவா? ஒன்னு மெயின் சும்மா ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி உங்களுக்கு இருக்கு. சரி, இப்போ இந்த 650ல இருந்து எத்தனை பேர் மெயின்ஸ் கன்வெர்ட் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 150 பேர் தான் கன்வெர்ட் ஆகிறாங்க. அதாவது டோட்டல் ஆல் இண்டியா லெவல்ல 2,800 பேர், இங்க வந்து பார்க்கும்போது 150 பேர் கன்வெர்ட் ஆகிறாங்க. சரி, இந்த ரேஷியோக்குள்ள இருக்கிறது ஈஸியா கஷ்டமா அப்படின்னு கேட்டா ரெண்டு ஒப்பீனியன் இருக்கு. ப்ராசஸை ரொம்ப கரெக்டா பண்ணீங்க, கரெக்ட் கைடன்ஸ்ல நிறைய படிக்கணும்னு நினைக்கிறத விட கரெக்டா படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஈஸியா உள்ள போயிடலாம். எப்படி உள்ள போகலாம்னு சொல்றேன் பாருங்களேன். இப்போ எஸ்ஏ GS1, GS2, GS3, GS4 அப்படின்னு 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த எஸ்ஏயோட ஓவரால் ஆவரேஜ் இப்போ வந்து ஒரு டாப்பர் அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து ஆல் இண்டியா 1ன்னு வச்சுக்கலாம். இவன் எவ்வளவு மார்க் வாங்குறான்? இதெல்லாத்தையும் சேர்த்து GS 1 2 3 4 சேர்த்து 480 மார்க் வாங்குறான் டாப்பரா இருந்தா. அதாவது 450ல இருந்து 480 மார்க் வாங்குறான். இதுதான் டாப்பரோட அந்த ரேஞ்ச் ஆஃப் மார்க்ன்றது 480ல இருந்து 480 மார்க்கா இருக்கு. அதான் சாரி, எஸ்ஏவை சேர்க்காம சொல்றேன். இப்போ எஸ்ஏவை சேர்க்கும் போது 450 லீஸ்ட்னே வச்சுக்கலாம். 450 பிளஸ் எஸ்ஏல வந்து ஒரு 120 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 570 மார்க்கு இந்த 5 பேப்பர்ல இருந்து வாங்குறான். இது இல்லாம ஆப்ஷனல் எந்த டாப்பரா இருந்தாலும் ஆப்ஷனல்ல 250 பிளஸ் மார்க் வாங்கிடுவான். அப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து எவ்வளவு வருது? கிட்டத்தட்ட 820 மார்க் வருது. சரியா? இப்போ நான் சொல்ற ஒப்பீனியன் வந்து கரெக்டா அப்படின்றது நம்ம ஒரு டேட்டாஸ் வச்சு பாத்திரலாம். இப்போ டேட்டாஸ் பாருங்க, ஒரு நிமிஷம். சரி, டாப்பர் மார்க் ஷீட் பாருங்க, ஒரு நிமிஷம். சரி, இப்போ இங்க பாருங்க, இது எல்லா வருஷமும் ஆவரேஜா அதாவது வந்து சக்தி டுபே, அதுக்கு முன்னாடி வந்து ஹர்ஷிதா கோயல், இது வந்து 2025 டாப்பரோட லிஸ்ட்னு பாத்துக்கலாம். யாராவது 800 கம்மியா ரிட்டர்ன் ஸ்கோர் இருக்கா? 800 கம்மியா ரிட்டர்ன் பர்சனாலிட்டி டெஸ்ட்டை விட்டுருங்க. பர்சனாலிட்டி டெஸ்ட்டை பத்தி நம்ம பின்னாடி பேச வேண்டியது. இப்போதைக்கு 800 கம்மியா யாருக்குமே ஸ்கோர் கிடையாது. ஃபர்ஸ்ட் டாப்ல 10ல இருக்கவங்களுக்கு. சரி, இப்போ இந்த ஒரு கான்செப்ட்ல அவங்க தனித்தனியா ஒரு ஸ்கோர் எவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க,
ஜிஎஸ் ஒன்னோட டாப்பர் ஆவரேஜ் வந்து 104 ஒருத்தர் எடுத்திருக்கான். அதுக்கு முன்னாடி வருஷத்துல இஷிதா கிஷோர் வந்து 121 எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ் டூல வந்து 132, இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட 130 இருக்காங்க. அதே போல ஜிஎஸ் 3ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 பேருமே 95, 80 இருக்காங்க. சார் 90 வச்சுக்கிறேன் ஆவரேஜ். ஜிஎஸ் 4ல பாத்தீங்கன்னா 142, இங்க 130, 139 இருக்கனால நான் ஜிஎஸ் 3யோட ஆவரேஜ், ஜிஎஸ் 4ஓட ஆவரேஜ் வந்து 135 அப்படின்னு வச்சுக்கிறேன். சரி, இப்ப இந்த ஆவரேஜ், இந்த எஸ்ஏயோட ஆவரேஜ் வந்து பார்க்கும்போது 125 வச்சுக்கிறேன். ஏன்னா இங்க பாருங்க 130, 130, 140, 117 இருக்கு இல்லையா? சோ எல்லாத்தையும் ஆவரேஜ் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு ஆவரேஜ் போடுவோம். இதான் வந்து டாப்பர் ஆவரேஜ். டாப்பர் ஆவறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஆவரேஜ் போடுவோம். டாப்பர் ஆவறதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு ஆவரேஜ். என்ன ஆவரேஜ்? ஜிஎஸ் 1ல 110 மார்க், ஜிஎஸ் 2ல 125 மார்க், ஜிஎஸ் 3ல 88 மார்க், ஜிஎஸ் 4ல 130 மார்க். சரி, இதெல்லாத்தையும் சேர்த்தா என்ன வருது? 110, 125, 88, 130 வச்சுக்கோங்க. 453 வருது. நீங்க மேண்டேட்டரியா நீங்க டாப்பர் ஆல் இண்டியா ரேங்க்ல டாப் 100க்குள்ள வரணும் அப்படின்னா இந்த ஜிஎஸ் 1, 2, 3, 4ல 453 மார்க் வரணும். மெயின்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னா, சரி மெயின்ஸ் பாஸ் பண்ண வேணாம், ஒரு சர்வீஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா 400 மார்க் வாங்கியிருக்கணும். மெயின்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 4 சப்ஜெக்டையும் சேர்த்து அட்லீஸ்ட், சரி 400 மார்க் பார்த்தாது, 53 இருக்கு இல்லையா? சரி 400 மார்க் வாங்கினா போதுன்னு வச்சுக்கலாம். நீங்க வந்து ஆப்ஷனல்ஸ் ஏத்துறீங்க வச்சுக்கலாம். இதுல வந்து 380 மார்க் கண்டிப்பா நீங்க வந்து மெயின்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னா வாங்கணும். கரெக்டா? இந்த 400 மார்க்ன்றதுக்கு எல்லாத்துக்கும் 10 மார்க் மைனஸ் பண்ணிங்க. -10, -10, -10, -10 அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 400 மார்க் வந்துடும். ஏன்னா கிட்டத்தட்ட 4 சப்ஜெக்ட் 410, 408, 405, 410ன்ற ரேஞ்சில் வந்து இருக்கும். நீங்க சர்வீஸ் வாங்கணும்னா இந்த 4 சப்ஜெக்ட்ல இருந்து சேர்த்து 400 மார்க் வாங்கணும். கரெக்டா? அடுத்தது இப்போ எஸ்ஏல எவ்வளவு வாங்கணும்? எஸ்ஏயோட ஆவரேஜ் எப்படி இருக்கணும்? எஸ்ஏயோட டோட்டல் ஆவரேஜ் வந்து 125ன்னு பார்த்தோம். ஸோ இது கூட சேர்ந்து இதோட ஆவரேஜ்ல நீங்க -10 போட்டு 115 மார்க் வாங்கணும்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 400 + 115 வாங்கினீங்கன்னா 515 மார்க். இந்த மார்க் தான் உங்களோட டோட்டல் மார்க்கோட டோட்டல் கட் ஆஃபா இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு சர்வீஸ் வாங்கணும் அப்படின்னா கன்ஃபார்மா இந்த மார்க் நீங்க இருந்தாதான் உங்களுக்கு வந்து சர்வீஸ் அலோகேஷனே நடக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ரெண்டாவது ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ல எவ்வளவு வாங்கணும்? ஆப்ஷன் சப்ஜெக்ட்ல பேர் மினிமம் நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் 250க்கு கம்மியா வாங்கினா வேலை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். யாருமே உங்களை சேவ் பண்ண முடியாது. ஸோ கிட்டத்தட்ட இப்போ நம்மளோட டார்கெட் என்ன? 400 மார்க் எப்படி ஜிஎஸ் 1, 2, 3, 4ல வாங்குறது, எஸ்ஏல எப்படி 115 வாங்குறது, பேர் மினிமம் வச்சுக்கலாம். பேர் மினிமம் நம்ம இப்பதான் ஆரம்பிக்கிறோம். பேர் மினிமம் இந்த மார்க் எப்படி வாங்குறதுன்றது தான் உங்களோட டோட்டலா இருக்கு, டோட்டல் டார்கெட்ஸா இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ இத சிலபஸ் டிஃபைன் பண்ணிருக்காங்களான்னு கேட்டா யூபிஎஸ்சில மெயின்ஸுக்கு சிலபஸ் டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. அந்த சிலபஸுக்கு ஏற்ற நோட்ஸ், பிஒய்க்கு ஆன்சர், இது 2 மட்டும் எழுதி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 3.5 மாசம் 3.5 மந்த்ஸ் டைம் எழுதி டெய்லி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரக்டா வந்து மெயின்ஸோட க்ரக்ஸ் அப்படின்றது புரிஞ்சிடும். இவ்வளவுதான் மெயின்ஸ். ஸோ பேப்பர் ஒன்ல நீங்க இப்போ ஒரு தனித்தனி பேப்பர் 1 பைஃபர்கேஷன்ஸ் பார்க்கணும். பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 அப்படின்னு வச்சுக்கோங்க. 4 பேப்பர்ல தனித்தனியா பைஃபர்கேஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு பேப்பர்ல எப்படி எல்லாம் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, சொசைட்டி அண்ட் ஸோ இவ்வளவுதான் பெருசு. இந்த ஹிஸ்டரியில ஏன்ஷியன்ட் மிடிவல், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? இதுல எது வந்து ஹை ஈல்டு டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுலாம் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து சோர்ஸ்ல வந்து கம்மியா இருக்கோ அதெல்லாம் ஹை ஈல்டு டாபிக். இதுல வந்து அவங்க பார்த்தோம்ல, நம்ம 110 மார்க் ஆவரேஜா எடுக்கிறாங்க டாப்பர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இது ஹை ஈல்டு டாபிக்கே ஜியோகிராஃபியும் சொசைட்டியும் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா ஜியோகிராஃபில இருந்து 10 மார்க் கொஸ்டின் 5 வருது, 15 மார்க் கொஸ்டின் 4 வருது. ஸோ கிட்டத்தட்ட 4னா இங்க 30, 60, 60 + 5னா 50. ஸோ 110 மார்க், 250 மார்க்ல 110 மார்க் ஜியோகிராஃபில இருந்தே வருது. ஸோ அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ற சப்ஜெக்டும் ஜியோகிராஃபியா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டும் ஹை ஈல்டு டாபிக், லோ ஈல்டு டாபிக்னு ஒன்று இருக்கு. அதே போல டோட்டல் ஆவரேஜ் மார்க் வச்சு நம்ம எந்த பேப்பருக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுன்றதையும் பாத்துக்கலாம். சரி, எவ்வளவுதான் முக்கி படிச்சாலும் பேப்பர் 1ல 110க்கு மேல வாங்க முடியாது. ஆனா நீங்க லைட்டா படிச்சாலே பேப்பர் 2ல 120 மார்க் வாங்கிடலாம். பேப்பர் 3ல எவ்வளவுதான் முக்கி படிச்சாலும் நீங்க வந்து 90 மார்க், 88ல இருந்து 90 மார்க் மேல வாங்க முடியாது. ஆனா பேப்பர் 4ல சும்மா லைட்டா படிச்சு ஆன்சர் ரைட்டிங் தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க 120 மார்க் வந்து ஈஸியா வாங்கிடலாம்.
இந்த மாதிரி அப்ப என்ன பண்ணணும், பேப்பர் 4லயும் பேப்பர் 2வையும் எஸ்ஏவையும் எஸ்ஏவையும் அதிகமா டார்கெட் பண்ணணும். GS3யும் GS4யும் வந்து படிக்கிற டைம் எல்லாத்தையும் படிக்கிற டைமோட கொஞ்சம் கம்மியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சாலே போதும் அப்படின்றதான் இதோட டார்கெட். சரியா? இப்போ இப்போ நீங்க உங்க மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை தனியா சிலபஸ் எடுத்துக்கணும். சிலபஸ்ன்றதை எடுத்துக்கிட்டு சிலபஸ்ல என்னென்ன வார்த்தை இருக்கு அந்த வார்த்தைக்கெல்லாம் நான் சொல்ற ஒரு டைமென்ஷன்ல எல்லா வார்த்தைக்கும் ஒரு பேஜ் நோட்ஸ் வேணும். சரி, அப்படி சிலபஸ்ல எத்தனை வேர்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு கேட்டா, சிலபஸ்ல கிட்டத்தட்ட 135 வார்த்தை இருக்கு. டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ்ல 135 வேர்ட்ஸ் இருக்கு. அப்ப 135 பேஜ் இதோட பிளஸ் கரண்ட் அப்டேட் இருந்துச்சுன்னா உங்களோட மெயின்ஸோட நோட்ஸ்ன்றது ரெடி. ஓகேவா? அதுக்கப்புறம் தைரியமா உட்காந்து ப்ரிலிம்ஸ் ஜாலியா படிக்கலாம். ஏன்னா என்னோட இத்தனை வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ்ல மெயின்ஸ் நோட்ஸ் இல்லாத மெயின்ஸுக்கு நோட்ஸ் இல்லாம கிட்டத்தட்ட 90% ஆஃப் ஆஸ்பிரன்ஸை நான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட நானும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருக்கேன். ஸோ அதனால மெயின்ஸ் நோட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ மெயின்ஸ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ப்ரிலிம்ஸ் படிக்கிறதுன்றது, இப்போ சப்போஸ் நீங்கள் மெயின்ஸ் வந்து 3.5 மந்த்ஸ் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ப்ரிலிம்ஸோட 90% ஆஃப் டாப்பிக்கும் ப்ரிலிம்ஸோட இதில் கவர் ஆகிடுது. கிட்டத்தட்ட மோர் ஆர் லெஸ் வந்து கவர் ஆகிடுது. ஸோ நீங்கள் ரெண்டுமே கவர் பண்ணுற மாதிரியான ஒரு கான்செப்ட்ல தான் போக போறீங்க. இதுதான் வந்து அஜெண்டா. சரி, நம்மளோட மெயின்ஸ் கிளாஸ் எப்படி போக போகுது அப்படின்றது ஒரு டெமோ, ஒரு கொஸ்டின் சொல்றேன். எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்? இல்ல யூபிஎஸ்சியே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? ஓகே. சரி, மெயின்ஸோட ஐடியா வேற யாருக்காவது இருக்கா இதுக்கு முன்னாடி? இதுதான் ஐடியா மெயின்ஸுக்கு. இதுக்கு முன்னாடி நான் டெஸ்ட் சீரிஸ் எங்கேயாவது போட்டு எழுதியிருக்கேன், இந்த அகாடமியில் போட்டு எழுதியிருக்கேன் அப்படின்னா இருக்கீங்களா? மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் தனியாக நோட்ஸ் எடுக்கணுமா சார்? இல்லைங்க, நீங்கள் மெயின்ஸுக்கு தான் நோட்ஸ் இருக்கணும். ப்ரிலிம்ஸுக்கு நோட்ஸ்லாம் இருக்கணும்னு பெருசாக அவசியம் இல்லை. ஆனால் இவங்க ப்ரிலிம்ஸ்க்குலாம் நோட்ஸ் எடுக்குன்னு சொல்லுவாங்க. ப்ரிலிம்ஸ் நோட்ஸ் எடுக்கிறதுன்றது நீங்கள் ஸ்டாண்டர்ட் புக்ஸில் மார்க் பண்ணி படிச்சாக்கிட்டாலே போதும். தனியாக நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸ்க்கு நோட்ஸ் எடுக்க வேணாம். ஏன் நான் மெயின்ஸ்க்கு அதுக்கு மெயின்ஸ்க்கு நோட்ஸ் எடுக்க வேணாம்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவேன். ஆனால் ஏன் மெயின்ஸ்க்கு நோட்ஸ் எடுக்கணும்னா ரொம்ப வாஸ்ட். ஒரு வார்த்தைக்கே அவங்க ரொம்ப டிஃபைன் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் தனியாக நோட்ஸ் எடுத்துக்கிட்டா தான் கரெக்ட். அந்த நோட்ஸ் எடுக்கிறதுலேயே டிசைன் இருக்குது, ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. நீங்கள் ஜென்ரலாக சும்மா பார்த்து ஒரு அகாடமியில் கொடுக்குறாங்க, அந்த அந்த அகாடமியை பார்த்து அந்த அந்த என்னென்ன கொடுத்தாங்களோ அப்படியே பார்த்து எழுதிட்டே வந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதை வச்சுக்கிட்டு ஒரு யூஸும் கிடையாது. அந்த மாதிரி தான் இருக்கும். ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் நோட்ஸ்ன்றது டோட்டல் டிஃப்ரெண்ட். ப்ரிலிம்ஸ் நோட்ஸ் எடுக்கணும்னா உங்களுக்கு மெமரி பவரில் ஏற்றுறதுக்காக நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்காக இருக்கும். மெயின்ஸ் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் பேப்பரில் யூஸ் பண்ணணும். அந்த வார்த்தை நீங்கள் என்ன நோட்ஸில் எழுதுறீங்களோ அதை நீங்கள் உங்கள் ஆன்சர் ஷீட்டில் ரிஃப்ளாக்ட் பண்ணுறதுக்காக எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ரெண்டும் வேற வேற. ரெண்டும் இந்த ப்ரிலிம்ஸோட நோட்ஸ்ன்றது இந்த எண்டுனா மெயின்ஸோட நோட்ஸ் இந்த எண்டு. ப்ரிலிம்ஸோட நோட்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் தேவையில்லை. ஆனால் மெயின்ஸோட நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக கைடன்ஸ் தேவை. புரிஞ்சா? ஓகே ஓகே. இப்போ சும்மா ஒரு ஈஸியான கொஸ்டின் எடுப்போம். 2025 மெயின்ஸ்ல கேட்ட ஒரு கொஸ்டின் எடுப்போம். யாருமே அதெல்லாம் படிச்சுதான் சால்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டே இல்லை. அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் எடுப்போம்.
ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டஸாக இருந்தாலும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் சும்மா பாருங்க. இதுக்கு முன்னாடி மெயின்ஸ் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா மெயின்ஸ் பற்றி உங்களுக்கு ஐடியா இருக்குது, ஏதோ ஒரு அகாடமியில் டெஸ்ட் சீரிஸ் போட்டிருக்கேன் அப்படின்னாலும் இதை பாருங்க. எப்படி வந்து அந்த கொஷின் கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி அதை எழுதணும், எப்படி அப்ரோச் மட்டும் கற்றுக்கோங்க. எதுக்குமே ஆன்சர்ன்றது ஒன்று கிடையவே கிடையாது. சரி, ஒரு கொஷின் சேர்ந்து சால்வ் பண்ணலாம். இது ஒரு மெயின்ஸில் கேட்டேன், யூபிஎஸ்சி மெயின்ஸ் 2025 கேட்டேன். இப்போ இந்த வருஷம் 2026 எழுத போகிறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எழுத போகிறாங்க. அதுக்கு முன்னாடி 2025 கேட்ட கொஷின் இது. இது 2025 கேட்ட கொஷின் இது. என்ன சொல்கிறாங்கன்னா, the greatest discovery of my generation is that a human being can alter his life by altering his attitude. நம்ம சும்மா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்க்குற மாதிரி ஒரு கொஷின் இருக்குது பார்த்தீங்களா? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நம்ம என்ன பார்ப்போம், ஆட்டிடியூடு மாற்றினா எல்லாமே மாறிடும். நீங்கள் வந்து நல்ல நல்ல ஒரு குணமாக ஒரு ஆளாக மாறணும் அப்படின்னா உங்கள் ஆட்டிடியூடு சேஞ்ச் பண்ணால் போதும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா? அந்த கொஸ்டினை தான் அவங்க எத்திக்ஸில் ஒரு கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு புரியுதா, எத்திக்ஸில் மார்க் வந்து ஒரு ரேஞ்சுக்கு மேலே போகுது, 140க்கு மேலே போகுது, 140 142 வாங்குறாங்க. வேற GS3ல வந்து 88 வாங்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றது காரணமே இதுதான். நீங்க ஜென்ரலா பாக்குற ஒரு விஷயத்தையே அவங்க கொஸ்டினா கேக்குறாங்க. ஸோ இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்க, நீங்க நிறைய சோஷியல் மீடியா யூஸ் பண்றவங்க, ரொம்ப இந்த மாதிரி எத்திக்கலா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நல்லாவே மார்க் எடுக்கலாம் எத்திக்ஸ்ல. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, என்ன கேட்டிருக்காங்க இதுல? சரி, த கிரேட்டஸ்ட் டிஸ்கவரி ஆஃப் மை ஜென்ரேஷன். இந்த என்னோட ஜென்ரேஷனோட கிரேட்டஸ்ட் டிஸ்கவரி என்னன்னா, ஒரு ஹியூமன் பீயிங் வந்து அவனோட ஆட்டிடியூட் அல்டர் பண்றான் அப்படின்ற பட்சத்தில், அவனோட ஆட்டிடியூட் அல்டர் பண்றான்ற பட்சத்தில் அவன் லைஃபையே அல்டர் பண்ண முடியும் அப்படின்றது நான் இந்த ஜென்ரேஷன்ல நான் இவர் கண்டுபிடிச்சாராம், வில்லியம் ஜேம்ஸ்ன்றது கண்டுபிடிச்சாராம். சரி, இதை அப்படியே எழுதுறது 10 மார்க்கு எப்படி எழுதுறதுனா 150 வேர்ட்ஸ்க்கு எழுதணும் அப்படின்றாங்க. இந்த 150 வேர்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 பேஜ் இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் பேஜ்ல இந்த ஒரு பேஜ் 10 மார்க்னா எப்பயுமே 2 பேஜ் தருவாங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் ஒன்று தருவாங்க, செகண்ட் பேஜ் ஒன்று தருவாங்க. நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா இன்ட்ரோ. ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் இன்ட்ரோ அப்படின்றது ஒன்று எழுதணும். செகண்ட் பாடி, உங்களுக்கு என்ன புரியுதோ அது பாடியில் எழுதணும். லாஸ்டா வந்து கன்க்ளூஷன் போட்டு முடிக்கணும். இதான் வந்து ஜென்ரலா கான்செப்ட். எந்த கொஸ்டின் எடுத்தாலும் இதுதான் வந்து கான்செப்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, the greatest discovery of my generation is that the human being can alter his life by altering his attitude அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? இப்போ இன்ட்ரோ என்ன எழுதலாம்? யாராவது அட்டன் பண்றதா தான் அட்டன் பண்ணுங்க. யாராவது அட்டன் பண்ணீங்களா? யாராவது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தீங்கன்னா இன்ட்ரோ என்ன எழுதலான்ற மாதிரி ஒரு ஐடியா சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி எஸ்ஏ எழுதினவங்க, எல்லாம் பேஜ் போட்டியில காம்படிட் பண்ணவங்க, யாராவது சொல்றவங்க சொல்லலாம். யாரும் சொல்றதுக்கு அட்டன் பண்ணலாம், நானே சொல்லிடுறேன். எனிவன்? கொஞ்சம் இன்ட்ராக்டிவா பேசலாம். நான் உங்களை மாதிரி நானும் ஒரு ஆஸ்பிரண்ட் கிட்டத்தட்ட அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் எனக்கு கொஞ்சம் உங்களை விட ஒரு ஸ்டேஜ் அதிகமா இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லி தர்றதுக்கு
ரெடியா இருக்கேன், அவ்வளவுதான். ட்ரை பண்ணுங்க. யாராவது ட்ரை பண்றீங்களா? நானே சொல்லிடுறேன். இன்ட்ரோ. இன்ட்ரோல the greatest discovery of my generation is the human being can alter his life by altering his attitude. சரி, அப்போ நான் என்ன பண்ணுவேன் இன்ட்ரோல? யூஸ்வலாக வந்து சிலபஸ்ல என்ன வார்த்தை இருக்கு, இந்த கொஸ்டின் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை பார்த்தாலே இது சிலபஸ்ல எந்த வார்த்தையிலேருந்து வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிப்பேன். சிலபஸ்ல ஆட்டிடியூட்னு ஒரு வார்த்தை டைரக்டாவே கொடுத்துருக்காங்க. அதனால இது ஆட்டிடியூட்ன்ற சிலபஸ்ல ஆட்டிடியூட்ன்ற வார்த்தையிலேருந்து வந்துச்சு அப்படின்னு எடுத்துருவேன். சரி, ஆட்டிடியூடுக்கு நான் என்ன பண்ணுவேன், முன்னாடியே நான் என்ன பண்ணிருப்பேன், ஒரு நோட்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா உங்ககிட்ட, அந்த நோட்ஸ்ல என்ன பண்ணிருப்பேன், ஆட்டிடியூடுக்கு ஃபர்ஸ்ட் ஆட்டிடியூடு நான் என்ன, வாட் இஸ் ஆட்டிடியூட், அதுக்கு ஒரு இன்ட்ரோ ரெடி பண்ணிருப்பேன். எப்பயுமே வந்து நான் என்னோட நோட்ஸ்ல ஒரு பேஜ் நோட்ஸ்னு சொன்னேன் இல்லையா, அதுல ஆட்டிடியூடுக்கு இன்ட்ரோ வந்து தனியா ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணிருப்பேன். ரெண்டாவது என்ன பண்ணிருப்பேன், ஆட்டிடியூட் இருக்க காம்பனன்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட் அப்படின்றத ரெண்டாவது அதிலே அந்த நோட்ஸ்லேயே ரெடி பண்ணிருப்பேன். மூணாவது என்னென்ன ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட் இருக்கு அப்படின்றத மூணாவதா எழுதியிருப்பேன். நாலாவது ஃபார்ம்ஸ்னா என்ன, எனக்கு வந்து ரொம்ப அரகண்ட் ஆட்டிடியூட் இருக்கு, இல்லைன்னா ரொம்ப சாஃப்டான ஆட்டிடியூட் இருக்கு, இல்லைன்னா வந்து மிக்ஸ்ட் ஆட்டிடியூட், ரெண்டு ரெண்டு ரொம்ப அரகண்டாவும் இருப்பேன், இல்லைன்னா சாஃப்டாவும் இருப்பேன், இல்லைன்னா வந்து நியூட்ரலா இருப்பேன், என்ன நடந்தாலும் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்ற 4 டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட்ன்றது 4 ஃபார்ம் இருக்கு அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் நான் எக்ஸாம்பிள் எழுதி வச்சிருப்பேன். சரி, ரொம்ப அரகண்டா இருக்க ஆட்டிடியூட் யாருன்னு சொல்றது, ரொம்ப அரகண்டா இருக்க ஆட்டிடியூட் வந்து நம்ம இந்தியால இருந்தே பேசுறதுனால, இந்தியால வந்து ரொம்ப அரகண்டா வந்து துரியோதனா இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு சும்மா மகாபாரதத்துல இருந்து எழுதுறதுனால நிறைய கொஸ்டின் நிறைய மார்க் வருதுன்னு சொல்றாங்க. அதனால நம்ம மகாபாரதத்துல இருந்து அரகண்டா வந்து துரியோதனா அப்படி இருக்காரு, ரொம்ப சாஃப்டா இருக்கிறது யாரு இருக்காரு, கிருஷ்ணா வந்து அப்படி சாஃப்டா இருக்காரு, இல்லைன்னா வந்து ரொம்ப நியூட்ரலா இருக்கிறது யாரு, ரொம்ப நியூட்ரலுக்கு எக்ஸாம்பிள் நானே நானே வந்து ரெண்டு ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் அப்பப்போ போவேன் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எழுதி வச்சுக்குவேன், ஒரு சுச்சுவேஷன் எழுதி வச்சுக்குவேன். எப்போ சுச்சுவேஷன் எழுதி வச்சிருப்பேன், நான் வந்து ஸ்போர்ட்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப அரகண்டா இருப்பேன், ஆனா அதே டைம்ல எக்ஸாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டா வந்து ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நானே எனக்கே 2 எக்ஸாம்பிள் எழுதி வச்சுக்குவேன். இந்த எக்ஸாம்பிள் என்ன எழுதி வச்சிருக்கேன், ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் நான் இதுல யூஸ் பண்றதுக்காக கொஸ்டின் பேப்பர்ல நான் எழுதுவேன். ஏதாவது 3 ஃபார்ம் இருக்கு, இந்த 3 ஃபார்ம்ல இந்த 3 ஃபார்ம், அந்த 3 ஃபார்ம்ல இந்த ரெண்டுத்துக்கும் பேலன்ஸ்ட் ஃபார்ம்ன்றது என்னையே எக்ஸாம்பிளா நான் கோட் பண்ணி மை செல்ஃப் அப்படின்னு எழுதுவேன். புரியுதா? எப்பப்பெல்லாம் நீங்க உங்களையோடதையே நீங்க எழுதுறீங்களோ அப்பப்பெல்லாம் மார்க் தூக்கி தருது எஸ்ஐல, ஐ மீன் எத்திக்ஸ்ல அப்படின்றது நிறைய டாப்பர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியே நான் கேட்டிருக்கேன், எனக்கும் அந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு. சரியா? இது ஒரு அஜெண்டா. இப்போ இப்போ பாடி என்ன எழுதலாம், இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ இந்த இன்ட்ரோல இருந்து இது வரைக்கும் கவர் பண்ணோம் இல்லையா, ஸோ பேசிக்கா வந்து எல்லா ஆன்சரையும் நான் வந்து இந்த ஹாஃப் வரைக்கும் கவர் பண்றேன். எப்படி கவர் பண்ணுவேன், இன்ட்ரோடக்ஷனை நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண இன்ட்ரடக்ஷன், அது இல்லாம பாடியில காம்பனன்ஸ் இந்த மாதிரி வந்து ஃபார்ம்ஸ் அப்படின்னு இது வரைக்கும் கவர் பண்றேன். நான் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணதை வச்சு கவர் பண்றேன். அதே போல ஆட்டிடியூடுக்கு எப்பயுமே ஒரு கன்க்ளூஷன் வச்சிருப்பேன், அந்த கன்க்ளூஷன் வச்சு கன்க்ளூஷன் எழுதிடுவேன். சரி, இப்போ நான் என்ன ஃபில் பண்ணதுல இதுக்கு தான் நோட்ஸ் தேவைப்படுது. இதுக்கு தான் நீங்க முன்னாடியே ஒரு பேஜ் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா ஆட்டிடியூட்ன்ற வார்த்தையை பார்த்தாலே சும்மா இதையும் ஃபில் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிட்டு தான் நான் பாடிக்கே வருவேன். பாடி என்ன சொல்றேன், என்ன கேட்டிருக்காங்க, ஹியூமன் பீயிங்ஸ் மாறுறதுக்கு இந்த ஜென்ரேஷன்ல ஹியூமன் பீயிங்ஸ் அவங்க ஆட்டிடியூட மாத்திக்கிட்டா லைஃபே மாறுன்றதுக்கான எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்றத யோசிப்பேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டைமென்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா ஆமா டைமென்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன மாதிரி டைமென்ஷன்ஸ், நான் சும்மா இந்த மாதிரி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சிலபஸ்ல இருந்தே வார்த்தையில போங்க அப்படின்ற மாதிரி டைமென்ஷன் சொல்லுவாங்க. நான் வந்து சிலபஸ் எப்படி இருக்கு, ஹிஸ்டரி, ஜாகிரபி, சொசைட்டி, பாலிட்டி, எக்கனாமி, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், கவர்னன்ஸ், அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர், இன்டர்னல் செக்யூரிட்டி, எத்திக்ஸ் அப்படின்னு இப்படிதான் சிலபஸ் வந்து ரொம்ப ஜெனரிக்கா ரொம்ப பெருசா சொல்றேன், ரொம்ப நேரவா உள்ள போகாம இவ்வளோ பெரிய டைமென்ஷன்ஸ்ல இருக்கு. இந்த டைமென்ஷன்ஸ்ல நான் என்ன பண்றேன், பாடியில எனக்கு 4 பாயிண்ட் எழுதினா போதும், இந்த டைமென்ஷன்ஸ்ல 4 பாயிண்ட்டுக்கு 4 எக்ஸாம்பிள் எழுதி இந்த ஆன்சர் முடிச்சிருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவர்னன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சரி இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் வச்சுக்கோங்க. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல யாரு வந்து அப்போ ஆட்டிடியூட மாத்திட்டா லைஃப் நல்லா மாறுன்றதுக்கான இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல என்ன ஒரு எக்ஸாம்பிள் எடுப்பேன், இந்தியாவே எடுப்பேன். இந்தியா வந்து 1997 நம்ம ஆட்டிடியூட மாத்திக்கிட்டோம். என்ன மாத்திக்கிட்டோம், அதுக்கு முன்னாடி வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட அடிமையா இருந்தவங்க நம்ம, அதுக்கப்புறம் ஆட்டிடியூட மாத்தி பிரிட்டிஷ்காரங்களுக்கே இப்போ வந்து நம்ம ஜிடிபியில வந்து பிரிட்டிஷ்காரங்களே டாப்ல வந்து முன்னுக்கு வந்துட்டோம் அப்படின்ற ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். வேற அதுலயே செகண்ட் எக்ஸாம்பிள், ஆட்டிடியூட மாத்தலன்னா என்ன நடக்கும் அப்படின்ற ரெண்டாவது எக்ஸாம்பிள் எழுதுவோம். பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சு, ஆரம்பிக்கும் போது ரொம்ப ப்ராப்ளமா ஆரம்பிச்ச ஒரு பாகிஸ்தான் போக 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 டவுன் ஆயிடுச்சு அப்படின்ற ரெண்டாவது ஆட்டிடியூடையும் எழுதுவேன். இது கூட இன்டர்நேஷனல் ரிலேஷன்ற ஒரு டைமென்ஷன்ல. சரி, அடுத்து ஹிஸ்டாரிக்கல் டைமென்ஷன்ல யாராவது ஹிஸ்டரியில இந்த மாதிரி மோசமா நடந்துக்கிட்டாங்களா, எக்ஸாம்பிள் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு, யாரையாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுன்னா சொல்லுங்க.
ஹிஸ்டாரிக்கலா ஒரு ஆள் ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணி நல்லதா மாறினாரு. நல்லா இருந்துட்டு ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ணி ரொம்ப மோசமா மாறினாரு. இந்த எக்ஸாம்பிள் சொல்லுங்க. அசோகா ஆட்டிடியூட மாத்திக்கிட்டு பெரி கோஷா அப்படின்றதுல இருந்து தம்ம கோஷா போனார். பெரி கோஷானா என்ன? ரொம்ப அரகண்டா கலிங்க வார கொண்டு வந்து எல்லாரையும் சாவடிச்சாரு. தம்ம கோஷானா என்ன? தம்மா எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற ஒரு ஆட்டிடியூடுக்கு போனாரு. இந்த ஒரு எக்ஸாம்பிளா. இப்ப இதுலயே ரொம்ப நல்லா இருந்துட்டு மோசமா போனது யாரு? ரொம்ப பெரிய கிங்கா இருந்தாரு, ஆனா நாசமா போயிட்டாரு. அவர் யாரா சொல்லுவீங்க? முகமது பின் துக்ளக். எனக்கு டக்குனு யோசனை அவர் தான் வராரு. ரொம்ப பெரிய கிங். துக்ளக் டைனஸ்டியோட பெரிய கிங்னு சொன்னாங்க. ஆனா அவரோட ஃபால்ஸ் பாலிசிஸ், ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் எண்டோட பாலிசிஸ் இல்லாம அவர் வந்து நாசமா போயிட்டு அதை டோட்டலா டெல்லி சுல்தானேட்டே கீழே விழுற லெவலுக்கு ஒரு வாட்டி ஆயிடுச்சு. இது ஒரு ஆட்டிடியூடுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சரி, இப்போ அடுத்தது பொலிட்டிக்கல் ஆட்டிடியூடுக்கு வரும். பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட்ல என்ன பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட்? சரி, பொலிட்டிக்கல் ஆட்டிடியூடுக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் எழுதும். பாலிடிக்ஸ்ல ஆவரேஜா இருந்துட்டு அப்புறம் நிறைய கத்துக்கிட்டு பெரிய ஆளா ஆனது ஒரு ஆளு. அதே போல நல்ல பெரிய ஆளா இருந்துட்டு பாலிடிக்ஸ்ல ரொம்ப கீழே போன ஒரு ஆளு. எக்ஸாம்பிள் யார வேணாலும் சொல்லுங்க. எக்ஸாம்பிள் இந்தியாலே உங்களுக்கு யாராவது ரொம்ப பிடிச்ச யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுங்க. எப்பயுமே இந்த மாதிரி பாலிடிக்ஸ்ல வந்து நெகட்டிவா எழுதும்போது ஃபாரினர் எழுதி விட்டுருங்க. நான் நெகட்டிவா எழுதுனா ட்ரம்ப் எழுதி விட்டுருவேன். பெரிய பவர் கொடுத்தாங்க, ஆல்ரெடி ஒரு நல்ல பிரசிடென்ட்டா இருந்தாரு. ஒரு மக்கள் மறுபடியும் இன்னொரு பவர் கொடுத்தாங்க, ஆனா வந்து அமெரிக்காவை கீழே எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா இந்தியாவில் நீங்க காமராஜர் கூட எழுதலாம். காமராஜர் நார்மலான ஒரு பர்சன், பாலிடிக்ஸ்க்கு ஆசைப்படாம பொலிட்டிக்கல் கிங்கா இல்லாம கிங் மேக்கரா இருக்காரு அப்படின்னு நீங்க ஒரு ஆட்டிடியூட் எழுதலாம். லைஃப் சேஞ்சிங் பர்சன். ஸோ தட் இந்தியா வந்து 1971 இந்திரா காந்தியை கொண்டு வந்து ஸ்டேபிளா மாத்தினதே வந்து கிட்டத்தட்ட காமராஜர் தான் அப்படின்னு இந்த ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எத்திக்ஸ்ல உங்களோட நோட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றது டிசைன் ஆகிறது இப்படிதான் டிசைன் ஆகும். ஸோ நீங்க பாடியை மட்டும் தான் அந்த டைம்ல யோசிச்சு எழுதணும். கிட்டத்தட்ட ஆட்டிடியூடுக்கு இந்த எல்லாத்தையுமே நாமளே டிஸ்கஸ் பண்ணிருப்போம். இருக்கிற எல்லா டீடைல்ஸையும் இந்த மாதிரியான ஆட்டிடியூட் இருக்கு, இந்த மாதிரி ஆட்டிடியூட் இருக்கு, இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் நாமளே டிஸ்கஸ் பண்ணி ஆட்டிடியூடுக்குன்னு ஒரு நோட்ஸே உங்களுக்கு கிளாஸஸ்ல ரெடி ஆயிடும். ஸோ இதுதான் வந்து என்னோட கான்ட்ரிபியூஷன் டு யுவர் கிளாஸஸ். ஸோ நாளையிலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபுல்லாக வந்து கிளாஸஸாக வந்து 2-3 கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். சரியா? இது இன்னைக்கு ஒரு டெமோ இருக்கா? இந்த சும்மா நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டேன். எப்படி இருக்கு என்ற சொன்னேன். நாளைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றத பார்த்துட்டு மற்றதெல்லாம் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கிளாஸஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதுக்கு முன்னாடி வந்து இது வரைக்கும் ப்ரிலிம்ஸ் அட்டம்ப்டே கொடுத்ததில்ல, யூபிஎஸ்சியே கொடுத்ததில்ல அப்படின்றவங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்க. அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு இந்த கிளாஸஸ்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் சொல்லுங்க. எனி டவுட்ஸ் கைஸ்? இல்லைனா வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாலும் கொடுங்க. எப்படி வந்து நம்ம வாட் இஸ் மை வே ஆஃப் எக்ஸ்பிளனேஷன், நான் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்க. கிளாஸஸ் ரொம்ப நேரம் இருக்காது. ஸோ நீங்களும் ரொம்ப நேரம் உட்கார மாட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அதனால ரொம்ப நேரம் கிளாஸ் ரொம்ப இழுத்துட்டும் போக மாட்டேன், ரொம்ப கம்மியாகவும் கிடையாது. கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் டு 1 hour. 1 hourலாம் ரொம்ப அதிகம். 45 மினிட்ஸ் தான் எப்பயுமே செஷன்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ 3.5 மாதம் நீங்கள் மெயின்ஸ் படிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட யூபிஎஸ்சியோட சிலபஸை முடிச்ச மாதிரி தான் அப்படின்றது தான் என்னோட தனிப்பட்ட வியூ. நீங்கள் ஒரு வருஷம் 135 வேர்ட்ஸுக்கும் ஒரு நோட்ஸுக்கும் ஒரு பேஜ். ஸோ 135 நோட்ஸுக்கு ஒரு புக்கு நோட்ஸ், உங்களோட கையால் எழுதப்பட்ட நோட்ஸ். அதை நீங்கள் யூஸ் பண்ண போகிற விதம், அந்த பேப்பரில் எண்ட் ஆஃப் தி டே நீங்கள் என்ன பண்ணணும்னா மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மட்டும் தான் உங்கள் வேலையாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இது எல்லாத்தையுமே நம்ம கிளாஸில் கவர் பண்ணிடலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் நோட்ஸ் ரைட்டிங்ல இருந்து நோட்ஸ் மேக்கிங் வரைக்கும், அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ்ல இருந்து எல்லாத்தையுமே நோட்ஸ்ல வந்து கவர் பண்ணலாம். இல்லைன்னா உங்களோட டிமாண்ட் என்ன, வேற என்ன நீங்க எதிர்பார்க்குறீங்க அதையும் சொல்லுங்க. யாராவது பேசுறீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கைஸ் இந்த மாடலே ஓகே தான் சார். புரியல? இந்த மாடலே ஓகே தான் சார். ஓகே, நம்ம வந்து நாளைக்கு அகைன் 7 o'clock மீட் பண்ணலாம்.
ஸோ டுமாரோ 7 o'clock-ம் டே ஆஃப்டர் டுமாரோ 7 o'clock-ம் உங்களுக்கு இதே மாதிரி கிளாஸஸ் இருக்கு, டெமோ இருக்கு, ஃபுல் டெமோ. இப்போ நம்ம சும்மா பார்த்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துட்டு இருக்கோம், டேரக்டாக கொஸ்டின்ஸ் போயிடலாம். நாளைக்கு நானே வந்து சிலபஸ்ல இருக்க எத்தனை வேர்ட்ஸ் இருக்குன்றது எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டுமாரோ அண்ட் டே ஆஃப்டர் டுமாரோ யூ ஜாயின் அண்ட் தென் வில் டிசைட். ஓகே, ஓகே சார், தேங்க்யூ. யா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அட்டெண்டிங். 45 minutes தான் கிளாஸ், அதுக்கு மேலே கிளாஸ் இருக்காது, கவலைப்படாது. ஓகே, தேங்க்யூ. You guys, thank you. Thank you, Tamil Selvan. Thank you.